பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அதிசயமான இடம், ஒரு நதியில் உள்ள ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் இருக்கிற இடத்தை பார்க்க போகிறோம். அதாங்க கர்நாடகாவில் மிகவும் பிரபலமான சகசரலிங்கம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கர்நாடகாவில் சிர்சி நகரில் அருகில் இருப்பது தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் காரில் போனோம். ஷால்மலா நதியில் பாறைகளில் செதுக்கப்பட்ட ஏராளமான சிவலிங்கங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாகும். இந்த லிங்கங்கள் 1678 மற்றும் 1718 ஆண்டு இடையில்தான் சிர்சியின் ஆட்சியாளரான சதாசிவராயரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று சொல்கிறாங்க. இங்கு என்ன சிறப்புனா, ஒவ்வொரு லிங்கத்திலும் பொதுவாக காளையான நந்தியின் சிற்பம் முன்பக்கத்தில் இருக்கும். இந்த இடம் கர்நாடக மாநிலத்தில் முக்கிய யாத்திரை தலமாக கருதப்படுகிறது. குறிப்பாக மகா சிவராத்திரி போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பக்தர்கள் வருவாங்க, சிவ பூஜை செய்வாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது. இங்கே எப்போ வந்து தங்கிறது இந்த கிராமத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொதுவான ஒரு சிறிய கிராமம்தான். ஆனால் 18 கிலோமீட்டர் தூரத்தில் சிர்சி நகரம் தாங்க நம்ம தங்கியிருந்தோம். அங்கே தான் ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்லேருந்து நிறைய பஸ்ஸு சிர்சி நகரத்துக்கு இருக்குது. இல்லை ட்ரெயினில் வரணுன்னாக்கா சிர்சி பக்கத்தில் ஒரு சிறிய இடம் இருக்குது, அதான் ரயில்வே ஸ்டேஷன் தல்குப்பம். அங்கே இறங்கிட்டிங்கனாக்கா அது பெங்களூர்லேருந்து நிறைய ட்ரெயின் வந்து தல்குப்பம் இருக்குது, கனெக்டிங் ட்ரெயின். ஸோ அங்கே இறங்கிட்டு இந்த சகசரலிங்கம் பார்க்கலாம், இல்லை சிர்சி நகரில் தங்கிட்டு இந்த இடத்த பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணுங்க. நீர்மட்டம் குறைவாக இருக்கும்போது நம்ம அனைத்து நந்திகளையும் தரிசனம் செய்யலாம். அதாவது வாட்டர் லெவல் குறைஞ்சி இருந்ததுன்னா அனைத்து நந்திகளையும் தரிசனம் செய்ய முடியும், பூஜையும் செய்யலாம். மழை காலத்தில் போனீங்கன்னா நம்ம தரிசனம் செய்ய முடியாது. ஏன்னா அதாவது ஏப்ரல் மே மாதங்களில், அதாவது கோடை காலத்தில் நாங்கள் சென்றோம். கோடை காலத்தில் தான் நாங்கள் போனோம், அனைத்து நந்திகளையும் பார்த்தோம். ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மழை காலத்தில் என்ன விஷயம்னாக்கா, நீங்கள் நடந்து போக முடியாது, தண்ணி ஃபுல்லாகிடும், நந்திகளையும் இந்த சிலைகளையும் பார்க்க முடியாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த நந்தி. ஸோ நடந்தே நாங்கள் ஒவ்வொரு இடமா மெதுவாக நடந்து போய் பார்த்தோம். பார்த்துட்டு ரொம்ப வியந்தோம். சகசரலிங்கம் சிவபக்தர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாகும்.